நம்ம ஒரு பசில பார்க்க போறோம். ஒரு ஆள் கிட்ட 30 ரூபாய்க்கு ஒரு சாமான் இருந்தது. அந்த 30 ரூபாய்க்கு இருந்த ஒரு சாமான அவர் வந்து 24 ரூபாய்க்கு விற்கிறதா முடிவெடுத்தார். யாரும் வாங்க வராதனால 24 ரூபாய்க்கு போன முடிவெடுத்தார். 24 ரூபாய்க்கு விற்றும் கூட யாருமே அதை வாங்க வரல. அதனால அவர் என்ன செஞ்சாரு, 19 ரூபாய் 20 பைசாக்கு போன முடிவெடுத்தார். இந்த சதவீதத்திலையும் இந்த ரூபாயிலையும் யாரும் வாங்க வரல. அப்ப என்ன செஞ்சாரு, சரி இன்னும் கொஞ்சம் குறைப்போம் அப்படின்னு ஒரு அமௌண்ட் குறைச்சார். இந்த குறைத்ததானது 30 ரூபாய் 24 ரூபாய்க்கு குறைக்கும் போது எவ்வளவு சதவீதம் குறைத்தாரோ அதே சதவீதம் தான் இங்கேயும் குறைச்சார். அது என்ன சதவீதம், அது எவ்வளவு ரூபாய் இப்ப பார்க்க போறோம். சோ 24 ஆனது 30 ரூபாயில எத்தனை சதவீதம்? 30 minus 24 by 30 into 100. 30 எதாவது கிடைச்சா 6 by 30 into 100. இது ஒரு 5 போயிடும். 20% அவர் குறைச்சிருக்கிறார். 80% இதுல உள்ள 80% தான் இது. 80% of 30 வந்து 24. இப்போ 80% of 24 எவ்வளவு? 80 by 100 into 24. இதை போட்டா இந்த 0 அடி வாங்கிடும். இது 5, இது 12 மாத்திக்கலாம். 2ஆல வகுத்தா 96 by 5 வரக்கூடிய அமௌண்ட் 19.20. இங்க ஒரு 20% வச்சிருக்காரு, இங்க ஒரு 20%. அப்போ 80% ஆஃப் இந்த அமௌண்ட் என்னன்றது பார்த்தா இந்த அமௌண்ட் கண்டுபிடிச்சிடலாம். 80 by 100 into 19.20. இதை அடிச்சிருவோம். இது 4, இது 5 அடிக்கலாம். இதை பெருக்கி பார்த்தா 4 அப்புறம் 8 16 3 இது 5. இந்த வரத்தை நமக்கு வர்றது 15.36. கடைசியா அவர் அந்த பொருளை விற்கிறதுக்கு முடிவெடுத்த ரூபாய் 15 ரூபாய் 36 சென்ட்ஸ். இப்போ ஒரு ப்ராப்ளம் கொடுத்திருக்காங்க. அந்த ப்ராப்ளம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நமக்கு மொத்தம் 9 புள்ளிகள் கொடுக்குறாங்க. அந்த புள்ளிகளை இப்படி அமைச்சிருக்கிறாங்க. இந்த 9 புள்ளியையும் டச் பண்ற மாதிரி ஒரு கோடை போடணும். ஆனா அந்த கோட்ல ஒரு கண்டிஷன் போடுறாங்க. என்ன கண்டிஷன் சொன்னா, அந்த கோடு வந்து ஒரு புள்ளியை ஒரு தடவை தான் தொடரும். இப்படி இந்த புள்ளி இப்படி ஆரம்பிச்சு இப்படி போய் திருப்பி அந்த புள்ளியை தொடக்கூடாது. ஒரு தடவை மட்டுமே அந்த கோடை தொடரும். ஆனா எல்லா பாயிண்டையும் தொடரும். எப்படி செய்யறது? இப்படி போவோம், இப்படி போயிட்டு இந்த பாயிண்ட் இப்படி தொடுவோம், இப்படி மேல போயிட்டு திருப்பி இந்த பாயிண்ட் வழியா வந்து திருப்பி இந்த பாயிண்ட் தொட்டு திருப்பி இதை தொட்டுருவோம். எல்லா புள்ளியும் இந்த பாயிண்ட் இது 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 எல்லாத்தையும் தொட்டாச்சு. ஆனா கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் எடுத்திருக்கிறோம். அதே மாதிரி இங்கேயும் கொஞ்சம் வெளியே போயிருக்கிறோம். 9 பாயிண்ட். எந்த பாயிண்டையும் 2 தடவை தொடல. இந்த இடத்துல ஒரு கிராசிங் இருக்கு, ஆனா அந்த பாயிண்ட் இல்ல. அடுத்த ஒரு ப்ராப்ளம். ஒரு ஆளு கிட்ட 2 குட்டா இருக்குது. ஒரு குட்டானுடைய அளவு 8 கேலனும், இன்னொன்னுடைய அளவு 5 கேலன் இருக்கு. இதுக்கு நம்ம தண்ணியை ஊத்த போறோம். ஆனா நமக்கு தேவை சரியா 2 கேலன் தண்ணி தேவைப்படுது. எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆனா இருக்கிறது அந்த 2 தான். அப்ப என்ன செய்வோம், முதல்ல இந்த 5 லிட்டர் கேன்ல உள்ள 5 கேலனை ஃபில் பண்ணிக்குவோம். 5 லிட்டருக்கு ஃபில் பண்ணிட்டு இந்த 5 லிட்டரை கொண்டு போய் 8 கேலன் உள்ள இதுல ஊத்துறோம். திருப்பியும் இந்த 5 லிட்டர் உள்ளத 5 கேலன் உள்ளதை ஃபில் பண்ணிட்டு மீதி கொண்டு போய் இதுல ஊத்தணும்னு சொன்னா இந்த 8 கேலன் இருக்கிற முதல்ல 5 ஃபில் ஆயிருக்கும், அடுத்து ஒரு 3 ஃபில் ஆகும், 8 ஃபில் ஆயிருக்கும். அப்ப இதுல
5 மொத்தம் 5 இருந்தது. இதுல 3 கழிச்சுருவோம் நம்ம இப்போ, ஏன்னா 3 அங்க ஊத்துறோம், மீதம் 2. நமக்கு தேவையான 2 கேலன் கிடைச்சது. ஒரு ஆள் கிட்ட 9 காயின்ஸ் இருக்கு. அந்த 9 காயின்ல ஒரே ஒரு காயின் மட்டும் பொய்யான காயின். ஆனா அதுல எது பொய்யான காயின் அவருக்கு தெரியாது, எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கு. அப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆனா ஒரு கண்டிஷன் சொல்லிடுறாங்க, பொய்யான காயினுடைய வெயிட் வந்து உண்மையான காயினோட கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு சொல்லிடுறாங்க. அப்ப அவர் என்ன செய்யறாரு, இந்த காயின்களை 3 குரூப்பா பிரிக்கிறார். என்ன செஞ்சு போட்டு என்ன செய்யறாரு, ஒரு பாயிண்ட் வச்சு அதுக்கு மேல ஒரு ஸ்கேல வைக்கிறார், ஒரு இடம் மாதிரி வைக்கிறார். வச்சு இப்ப என்ன செய்வார், முதல் குரூப்பை இங்க வைக்கிறார், இங்க 2வது குரூப். இந்த 2னுடைய எடையை இப்ப பார்க்கிறார். முதல் குரூப்பினுடைய எடையும் 2வது குரூப்பினுடைய எடையும் சமமா இருந்தா அப்ப என்ன சொல்றாரு, அந்த ஃபால்ஸ் காயின் வந்து 3வது குரூப்ல தான் இருக்குங்கிற முடிவுக்கு வந்துடுவார். இப்போ முதல் குரூப்பினுடைய எடை கம்மியா இருந்தா 2வது குரூப்பை விட, அப்போ ஃபால்ஸ் காயின் வந்து முதல் குரூப்ல இருக்கு. அல்லது இதுக்கு மாத்தி 1வது குரூப்பை விட 2வது குரூப்பினுடைய எடை கம்மியாக இருந்தால் அந்த ஃபால்ஸ் காயின் ஆனது 2வது குரூப்ல இருக்குன்னு முடிவுக்கு வந்துடுறாரு. இப்ப இதை கண்டுபிடிச்சாரு, இது வரக்கூடிய முடிவை வச்சு அந்த பொய்யான காயின் ஆனது எங்க இருந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சுவாரு. 1வது இருக்கா, 2வது இருக்கா, 3வது இருக்கா. இப்ப அந்த குரூப்ல எந்த குரூப்ல அந்த ஃபால்ஸ் ஆன காயின் இருக்குதோ அந்த குரூப்ல என்ன செய்யறாரு, அதுல இருந்து ஒரு 2 காயினை மட்டும் எடுக்கிறாரு. 2 காயின்ஸ் எடுத்து இப்ப திருப்பி வெயிட் பண்ணுவாரு. எப்படி பண்ணுவாரு, இங்க ஒரு காயின் வைப்பாரு, இங்க இன்னொரு காயினை வைக்கிறாரு. இப்ப இந்த இதுல இப்ப இது வந்து ஒரு காயின், இது இன்னொரு காயின். இப்ப 2 காயினும் சமமா இருந்ததுன்னா எந்த காயின், 3 காயின் இருக்கும் குரூப்ல, 1 2 3 3 காயின் இருக்கும். இப்ப இந்த 2 எடுத்தார், இந்த 2 சமமாக இருந்தால் 3வது காயின் வந்து, இப்ப இது ஃபர்ஸ்ட் காயின், இது செகண்ட் காயின். இப்போ ஃபர்ஸ்ட் காயினும் செகண்ட் காயினும் சமமா இருந்தா அந்த பொய்யான காயின் ஆனது 3வது காயின் ஆயிடுது. 3வது காயினா பொய்யான காயின். இப்போ ஃபர்ஸ்ட் காயின் வந்து செகண்ட் காயினோட எடை கம்மியாக இருந்தா பொய்யான காயின் வந்து ஃபர்ஸ்ட் காயின். இப்போ ஃபர்ஸ்ட் காயினோட செகண்ட் காயினுக்கு எடை கம்மியாக இருந்தா பொய்யான காயின் வந்து செகண்ட் காயின். ஆனா அவர் கொடுத்த அந்த லிஸ்ட்ல இருந்து எது பொய்யான காயின் அப்படிங்கறத ஈஸியா கண்டுபிடிச்சாரு. 3ஆ பிரிக்கிறாரு, அந்த முதல்ல ஒரு 2 குரூப் மட்டும் பார்க்கிறாரு, அதை வச்சு எந்த குரூப்ல அந்த பொய்யான காயின் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சு போட்டு அந்த குரூப்ல 2 காயின் எடுத்து செக் பண்ணி கடைசியா ஈஸியா செஞ்சாரு, எது வந்து பொய்யான காயின் அப்படிங்கறத கண்டுபிடிச்சாரு. அடுத்த ஒரு கண்டிஷன்ல ஒரு சிச்சுவேஷன் என்னன்னு சொன்னா, கொஞ்சம் பேர் என்ன செய்யறாங்க, ஒரு கடைக்கு போறாங்க, போய் சாப்பிட போறாங்க. இப்ப நம்பர் ஆஃப் பர்சன் எத்தனை பேர் நமக்கு தெரியாது, ஏ நம்ம அசியூம் பண்ணிடுவோம். கடைசி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சோன்னா மொத்தமா பில் போடுறாங்க. ஒரு ஆளுக்கு எவ்வளவு ரூபாய் காஸ்ட் பிளஸ் பர்சன், அதுவும் எவ்வளவுன்றது நமக்கு தெரியாது, அதை எக்ஸ்ன்னு போட்டுக்குவோம். ஆனா மொத்தம் வந்த செலவு, இந்த மொத்த சாப்பாட்டினுடைய செலவு 6 ரூபாய் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியும். சோ மொத்தத்துல a x a into x ஒரு ஆள், a நம்பர் ஆஃப் பீப்புள், x வந்து ஒரு ஆளுக்குள்ள வேலை, அது பெருக்குனா 6 ரூபாய் அது வந்தது. ஆனா கடைசியில ரூபா கொடுக்கணும் என்ன செய்யறாங்க, 2 பேர் வந்து போயிடுறாங்க. ஆனா மீதம் உள்ளவங்க தான் கெட்டுறாங்க. ஆனா மொத்தத்துல ரூபா கொடுக்கணும் என்ன ஆகுது, a வந்து a மைனஸ் 2 ஆயிடுது, 2 பேர் போயிடுறாங்க. அப்படி மீதம் உள்ளவங்க கெட்டும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, ஒவ்வொரு ஆளுக்கும் அவங்க கெட்ட வேண்டிய வேலை ஒரு 25 பைசா கூட வரும். இப்படி ஒரு கணக்கு, 2 பேர் போயிடுறாங்க, போறதுனால ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு 25 பைசா கூட வரும். இப்படி வந்தா நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கும். இப்படி ஒரு ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணுவோம். என்ன செய்வோம், மல்டிப்ளை பண்ணுவோம். அல்ஜிப்ரா மல்டிப்ளிகேஷன் கான்செப்ட் இப்படி பண்ணா a into x plus 0.25 a minus 2x
minus 0.5 is equal to 6 இப்படி வந்து நம்ம என்ன செய்யலாம் இப்போ இதுல வந்து 0.25a இது தனியா இருக்கு இந்த x சேர்த்துக்கிட்டா a minus 2 into x வரும் இங்க வந்து plus 0.25 a equal to 6 இந்த ஒரு 0.5 இருக்குது நமக்கு தெரியும் ax வந்து 6 ன்னு தெரியும் அதனால இந்த ax பதிலா நம்ம 6 போட்டுக்கலாம் plus 0.25a minus 2x minus 0.5 equal to 6 இங்கேயும் 6 அங்கேயும் 6 சோ இந்த ரெண்டு 6 நம்ம என்ன செஞ்சிடலாம் கட் பண்ணிடலாம் 0.25a minus 2x equal to 0.5 இந்த 0.5 அந்த பக்கம் கொண்டு போயிடும் இப்போ இந்த வேல்யூ இந்த வரக்கூடிய இத 4 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம் மல்டிப்ளை பை 4 4 ஆல பெருக்குவோம் பெருக்கினா நான் இத 4 ஆல பெருக்கினா a இங்க 4 ஆல பெருக்கினா 8 ஆயிடும் இங்க 4 ஆல பெருக்கினா 2 a minus 8x equal to 2 அப்போ a equal to 2 plus 8x இப்படி வந்தது நமக்கு இப்போ என்ன செய்யணும் இந்த ஃபார்முலா ஏற்கனவே ஒன்று இருக்குது இது ரெண்டாவது ஆயிடும் இப்போ நமக்கு எனக்கு ax equal to 6 ன்னு இருக்கு அப்போ 1ல கொண்டு போய் நம்ம 2 போடுறோம் எப்படி a க்கு பதிலா 2 plus 8x into x equal to 6 இப்படி வருது அப்போ என்ன செய்ய முடியும் 2x plus 8x square equal to 6 அப்போ 8x square plus 2x minus 6 equal to 0 இது வரைக்கும் வந்துரும் இப்போ இது வந்து நாம என்ன செய்யலாம் a square x equal to minus b plus or minus square root of 4ac by 2a அப்படிங்கிற ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ண போறோம் x equal to minus b plus or minus square root of b square minus 4ac by 2a இப்போ இந்த இடத்துல நமக்கு b என்ன b வந்து இங்க 2 இப்போ minus b னால minus 2 plus or minus square root of b square அதாவது 2 square வந்து 4 minus 4 into bracket போடுறோம் a வந்து 8 c வந்து minus 6 அதனால பெருக்குவோம் by 2a 2 into a வந்து 2 into 8 2 into 8 16 இதை நம்ம சால்வ் பண்ணா minus 2 plus or minus square root of இந்த minus இருக்கனால பாசிட்டிவ் ஆயிடும் 196 வரும் by 16 196 க்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தா 14 minus 2 plus or minus 14 by 16 இப்போ இது ரெண்டு சொல்யூஷன் வரும் எப்படிலாம் வரும் இப்போ பிளஸ் ன்னு வச்சா minus 12 minus 2 plus 12 plus 14 அப்போ 12 by 16 அப்படி இல்லாட்டா இது மைனஸ் வச்சா minus 16 by 16 சோ இது வந்து 3 by 4 போட்டுக்கலாம் 4 ஆல இது பண்ணி இது வந்து equal to minus 1 ஆனா நமக்கு வந்து ஒரு ஆளுக்கு x வந்து minus 1 னு கண்டுபிடிச்சிருக்கோம் x னா காஸ்ட் per person ஒரு ஆளுக்கு minus 1 வராது அப்போ 3 by 4 தான் வரும் சோ ஒரு ஆளுக்கு 3/4 ரூபாய் ஆக்சுவலா 3/4 ரூபாய் இருந்துச்சு அப்படிங்கும்போது இப்ப இந்த ஃபார்முலா நம்ம போடுறோம் இதுல ax equal to 6 இது பார்த்துட்டோம் அப்போ x வந்து 3 by 4 அதனால a into 3 by 4 equal to 6 இப்போ a equal to 6 into 4 by 3 அப்போ 24 by 3 அப்படின்னா 8 by ஆனா இதுல நம்ம கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்ன முதல்ல மொத்த ஆட்கள் 8 இருந்திருக்காங்க ஒரு ஆளுக்கு 3/4 ரூபாய் இருந்திருக்குது ஆக டோட்டல் ரூபாய் வந்து 6 ரூபாய் டோட்டல் எக்ஸ்பென்ஸ் இதுல ரெண்டு பேர் போயிட்டாங்க 6 ஆயிடுச்சு அதனால x ஆச்சு என்ன x வந்து x plus 0.25 அப்போ 0.75 plus 0.25 வந்து ஆளுக்கு
ரூபாயா மாறியது. 6 பேருக்கு ஆளுக்கு 1 ரூபாய் 6 ரூபாய். சோ நம்ம கணக்கு சால்வ் ஆயிடுது. சோ இதான் நம்ம கண்டுபிடிச்ச ரிசல்ட். மொத்தம் 8 பேர் இருந்திருக்காங்க, 6க்கு 3/4 ரூபாய் இருந்திருக்கு, அது 6 ரூபாய். ஒரு கூட்டத்துல கொஞ்சம் மாடுகளும் கொஞ்சம் கோழியும் நிக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா எத்தனை கோழி எத்தனை மாடு இருக்குன்னு தெரியல. ஆனா நமக்கு ஒரே கணக்கு மட்டும் சொல்றாங்க. அது வந்து மொத்தம் தலைகளையும் காலை என்றாங்க. எத்தனை தலை இருக்கு எத்தனை கால் இருக்குன்னு என்றாங்க. இப்ப அதை சொல்றது வந்து 35 தலையும் 78 காலம் இருக்குதுன்னு சொல்றாங்க. இப்ப நமக்கு ஒரு கண்டிஷன் தெரியும். ஒரு மாடாக இருந்தா எத்தனை தலை இருக்கணும், எத்தனை கால் இருக்கணும். ஒரு மாட்டுக்கு 1 தலை 4 கால், ஒரு கோழிக்கு 1 தலை 2 கால் இருக்கும். இப்ப நம்ம இதில் என்ன செஞ்சுக்கணும், எத்தனை மாடு இருக்கு எத்தனை சிக்கன் இருக்கு அப்படி என்றால் இந்த கணக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்ப்போம். தலைக்கும் காலும் இப்போ 35 தலை இருக்குது வச்சுக்கிறோம். அந்த மாடே இல்லைன்னு வச்சுக்கிட்டு 35 கோழி இருந்தா மொத்தம் நமக்கு வர வேண்டிய கால் வந்து 70 தான் வரும். ஆனா நமக்கு தேவை 78. அப்படிங்கிறது இப்ப இங்க வந்து ஒரு மாடு வச்சு இதை 34 குறைச்சிடும். எந்த தலை அப்படிதான் இருக்கணும், 35 தான் நமக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது வந்து இங்க 2 கூடும் 72 ஆகும். இப்படியே நம்ம கூட்டிக்கிட்டே போனா இப்ப 2 மாடு 33 அல்லது 3 4 32 31 இது அப்படியே 35 தான் தலை. என்ன குறைச்சாலும் கூட்டினாலும் அதே தான், ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு தலை தான் இருக்குது. இதனால 74 ஆகும், 76 78. இந்த ப்ராப்ளம் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியுது, அந்த கூட்டத்துல மொத்தம் 31 கோழிகளும் 4 மாடு இருக்குது. நமக்கு கொடுக்கப்பட்டது வந்து எத்தனை தலை எத்தனை கால், இதை வச்சுக்கிட்டு நம்ம எத்தனை கோழி எத்தனை மாடு இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறோம். ஒரு ஆள் வந்து ஒரு கடையில போய் சில நூல்கண்டுகள் வாங்க பாக்குறாரு. அந்த ஆள் கிட்ட பல காயின்ஸ் இருக்கு. அந்த காயின்ஸ் எல்லாம் சேர்த்து போட்டா மொத்த ரூபா கையில இருக்கிறது 1 ரூபாய்க்கு கம்மியா இருக்கு. ஆனா எல்லாமே காயின்ஸ் வச்சிருக்காங்க, விசா 20 விசா அந்த மாதிரி பல காயின்ஸ் வச்சிருக்கிறாரு. சோ அந்த காயின்ஸ் வந்து நம்ம எப்படி இருக்குன்னு கணக்கு எழுதிக்கிறோம். காயின்ஸ் இருக்கிறாரு தான் 50 பைசா 25 10 5 2 1 இவ்வளவுதான். மீதி காயின்லாம் கிடையாது, இவ்வளவுதான் காயின்ஸ் இருக்குன்னு ஒரு கண்டிஷன் வச்சுக்கிறோம். அவர் வந்து ஒரு நூல்கண்டு வாங்கினா அவர் மொத்தத்துல ஒரு 6 காயின் கொடுக்க வேண்டியது. 2 நூல்கண்டு வாங்கினா ஒரு 5 காயின் கொடுக்க வேண்டியது. 3 நூல்கண்டு வாங்கினா அவர் 4 காயின்கள் கொடுக்க வேண்டியது. 4 நூல்கண்டு வாங்கினா அவர் 3 காயின். ஆனா எல்லாமே அவரோட காசுக்குள்ள முடிஞ்சிடும், 1 ரூபாய்க்குள்ள முடிஞ்சிடும். அந்த மாதிரிதான் இருக்கு. இப்போ நம்ம இந்த கண்டிஷன் எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன். 4 இது வாங்குறாரு. அவர் எத்தனை காயின் கொடுத்தாலும் அந்த அமௌண்ட் ஆனது என்ன செய்யணும், 1 ரூபாய்க்கு கம்மியா தான் இருக்கணும். அப்படின்னு சொன்னா ஒரு நூல்கண்டு விலை கட்டாயம் 25 பைசாவுக்கு கம்மியான செய்யணும் இருக்கணும். இப்ப நம்ம இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். இப்படி வச்சுக்கிட்டு எப்படி செய்யலாம். ஒரு நூல்கண்டு 25 பைசா அப்படிங்கிறது 25 கம்மியா இருக்கணும். ஏன்னு சொன்னா அவன் 1 ரூபாய் கம்மியா தான் வச்சிருக்காரு. 24 பைசான்னு எடுத்துக்கிட்டா அவர் 4 நூல்கண்டுகள் 96 பைசா வாங்கலாம். ஆனா இதுல என்ன சொல்றோம், அவர்கிட்ட 3 காயின் தான் கொடுக்கணும். 3 காயின் தான். அப்ப எப்படி கொடுக்கிறது, ஒண்ணு 50 பைசாவா இருக்கும், மீதி 2 என்ன. இப்ப மீதி 2 ஏதாவது கூட்டினாலும் அவருக்கு என்ன செய்யாது, 96 வராது. அப்ப என்ன செய்யணும், இப்ப இது சான்ஸ் இல்ல. இப்ப 23 பைசா வச்சுக்கிறோம். 23 அவர் 3 காயின் 4 நூல்கண்டு வாங்குறதுக்கு 88 பைசா ஆயிடும்.
88 பைசா ஒன்னு 50 பைசா கொடுத்திருப்பாரு, இன்னொன்னு 25 பைசான்னு வச்சுக்கிட்டாலும் மீதி உள்ளது 13 பைசா இருக்காது. அப்படி ஒரு காயின் கிடையாது. நம்ம சொல்லிட்டாங்க என்ன காயின்லாம் இருக்கு. ஒவ்வொரு காயினும் ஒவ்வொரு ஸ்பூனும் 21 பைசான்னு வைத்துக்கிட்டார். அவர் 84 பைசா 4 இது வாங்குறதுக்கு. அப்பவும் மீண்டும் 50 பைசா ஒண்ணு, ஒரு 25 பைசா ஒண்ணு கொடுத்திருப்பாரு. மூணாவதுக்கு அந்த சான்ஸ் இல்ல. இப்போ ஒவ்வொரு ஸ்பூனும் 20 பைசான்னு வச்சுக்கிட்டா 80 பைசா. அப்ப என்ன செஞ்சிடலாம், ஒரு 50 பைசா, ஒரு 25 பைசா, ஒரு 5 பைசா, 3 காயின் தான். 3 காயின் 1 2 3 காயின் கொடுக்குறாரு. என்ன செஞ்சு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுது. இப்ப இதே 20 பைசா வச்சுக்கிட்டு அவர் என்ன செய்யறாரு, 3 ஸ்பூன். சரி, இதுக்கு 20 பைசா சரியா போகுது, இதுக்காக தான் பாக்கணுமே. 20 பைசா 3 ஸ்பூலு, 3 ஸ்பூலுக்கு ஒரு ஸ்பூலுக்கு 20 பைசா தான். அப்ப என்ன செஞ்சிருக்கணும், 60 பைசா வந்திருக்கும். 60 பைசாவை அவர் எப்படி 4 கொடுப்பார், 4 காயில கொடுக்கணும். 4 காயின் கொடுக்கணும். ஒரு காயின் 50 பைசான்னு வச்சுட்டாலும் வைக்கலாம், மீதி கொடுக்க முடியாது. அதாவது ஒரு காயின் 25 பைசான்னு வச்சாலும் உங்க கணக்கு வர 4 காயில கொடுக்க முடியாது. அதனால என்ன செய்ய போறோம், நாம இந்த 20 பைசா விட்டு 19 பைசாக்கு போய் பார்ப்போம். 19க்கு என்ன கணக்கு வருது. So 19 சென்ட் 19 பைசா ஒரு ஸ்பூன் அப்படிங்கிற கணக்கு வச்சா இவர் 4 ஸ்பூல் வாங்குறார். 4 ஸ்பூல் வாங்கினா 76 பைசா. நான் 4 ஸ்பூல் வாங்கணும்னு சொல்லியிருக்கோம், 3 காயின்ல கொடுக்கணும்னு சொல்லிக்கிறோம். இப்போ 3 ஸ்பூல் 57 பைசா. இத 4 காயின்ல கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். 2 ஸ்பூல் இது 38 பைசா. இத கொடுக்கறதுக்கு நம்ம 5 காயின் எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். 1 ஸ்பூல் 19 பைசா. இதை வாங்குறதுக்கு அவர் என்ன செய்யணும், 6 காயின் கொடுக்கணும். இதுதான் நம்ம முதல்ல சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி ஆகும்னு சொல்லி. இப்ப 76 பைசா, ஒரு 50 பைசா, ஒரு 25 பைசா, ஒரு 1 பைசா இந்த கணக்குல இருக்கும். இப்போ 3 ஸ்பூல் 50 பைசா, ஒரு 5, ஒரு 1, ஒரு 1. அப்ப இதெல்லாம் கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா இன்னும் 1 ரூபாய்க்கு வர கூட்டுனா. இப்ப 25 30 கொடுக்கறதுக்கு ஒரு 10, அப்புறம் மீதி 1 1 1, 19 பைசா கொடுக்குறது 10 பைசா, ஒரு 5 பைசா, 1 1 1. இப்ப இதை கூட்டி பாருங்க, டோட்டல் மொத்தம் எவ்வளவு காயின் வச்சிருந்திருக்காரு. ஒரு 50 பைசா இருந்திருக்குது, ஒரு 25 பைசா, ஒரு 10 பைசா தான் இருக்குது, ஒரு 5 பைசா, பிளஸ் அவருக்கு 4 1 பைசா இருந்திருக்கணும். அப்பதான் இந்த மாதிரி கொடுக்க முடியும், இந்த மாதிரி ஏதாவது மாதிரி கொடுக்க முடியும். ஆனா இதை மொத்தத்தை கூட்டி பார்ப்போம். 50 20 75 85 90 94 பைசா. அதை சொன்னபடி 1 ரூபாயை விட கம்மியா இருக்கு. அவர் இருந்த காயின்கள் மொத்தம் 94 பைசா வச்சு அவர் 4 ஸ்பூல் வாங்கணும்டா 3 காயின்ல வாங்கிடலாம், 3 வாங்கணும்டா 4 வாங்கலாம், 2 வாங்கினா 5 காயின் கொடுத்து வாங்கலாம், 1 ஸ்பூல் வாங்கணும்னு சொன்னா 6 காயின் கொடுத்து வாங்கலாம். ஒரு இடத்துல ஒரு போலீஸ் பூத் இருக்குது, ஒரு ரோட்ல ஒரு போலீஸ் பூத் இருக்குது. அந்த போலீஸ் பூத்தை தாண்டி ஒரு கார் போகுது, கொஞ்சம் தூரம் போய் வளைஞ்சி திரும்பி வருது. இந்த போலீஸ் பூத்துல இந்த கார் தாண்டின உடனே நிப்பாட்டாம போகுது. அதனால இந்த போலீஸ் பின்தொடர்ந்து போதும், போய் அந்த காரை பிடிக்க போகுது. ஆனா கார் கொஞ்சம் தூரம் போய் திருப்பி வந்ததுனால இந்த போலீஸ்ல காரும் அந்த முதல்ல போன காரும் ஒரு இடத்துல மீட் பண்ணுது. அந்த மீட் பண்ண தூரம் இந்த பூத்துல இருந்து கிட்டத்தட்ட 2 மைல் தூரத்துல இருக்கு. இந்த கார்காரன் மொத்தம் 7 நிமிஷம் டிராவல் பண்ணியிருக்கிறான். டோட்டல் டைம் அவன் டிராவல் பண்ண டோட்டல் டைம் 7 நிமிஷங்கள். அவன் போன மேக்சிமம் ஸ்பீட் 80 மைல்ஸ் பெர் அவர் ஸ்பீட்ல போயிருக்கான். 80 மைல் பெர் அவர் ஸ்பீட்ல போறான்.
அவன் இப்படி போனவன் இந்த இடத்துல வந்து ஸ்லோ பண்ணி திருப்பி வளையும். அதனால அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டாப் பண்ண டைம் இருக்குது. அவன் ஸ்டாப் பண்ண டைம், ஹால்ட் டைம் வந்து மொத்தம் 2 நிமிஷம். இப்ப இதுல நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த கார்காரன் எவ்வளவு தூரம் போயிட்டு திரும்பினான் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப அவன் போன மொத்த தூரம், மொத்த டைம் 7 நிமிஷம். அவன் அங்க ஸ்டாப் பண்ண 2 நிமிஷம். ஆனா அவன் ஆக்சுவலா டிராவல் பண்ண நேரம், டிராவல் டைம் 7 - 2 5 நிமிஷம் அவன் டிராவல் பண்ணியிருக்கிறான். அவன் போன ஸ்பீட் 80 கிலோமீட்டர் ஸ்பீட். அப்படிங்கும் போது அவன் எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணியிருப்பான்? 5 நிமிஷத்துல எவ்வளவு தூரம் போயிருப்பான்? டிஸ்டன்ஸ் வந்து 80 ஸ்பீட் இன்டு டைம் 5/60. அப்படிங்கும்போது உங்களுக்கு வர்றது 20/3, அதாவது 6/2/3. இவ்வளவு மைல் டிராவல் பண்ணியிருப்போம். 80 மைல் per hour வேகத்துல போனா 5 நிமிஷம், 60 நிமிஷம் 1 மணி நேரம். அப்படி கம்பேர் பண்ணி அப்படி மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு 20/3 வரும். 20/3 இது 4, அதனால 20/3 6/2/3 மைல்ஸ் அவன் மொத்தம் டிராவல் பண்ணியிருப்போம். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் அந்த காருக்கான போனது 6/2/3. அந்த 6/2/3ல நம்ம இப்படி கனெக்ட் பண்ணி பார்த்தா இங்கே அவன் போனது ஒரு 2 மைல்ஸ் வந்திருக்கு இதுல. அப்ப அதுக்கு மேல அவன் எத்தனை மைல் போயிருக்கணும் அப்படிங்கும்போது இதுல 2 மைல், மீதி இந்த மொத்த அளவு இதுல 6/2/3ல ஒரு 2 கழிச்சுட்டா மொத்தமும் 4/2/3 தான். ஆக இதை 2ஆல வகுத்தா அவன் மொத்தம் போயிருக்கிறது இந்த பக்கம் 2/1/3, இங்க 2/1/3. இவ்வளவு தூரம் அவன் போயிருப்பான். சோ அவன் மொத்தம் நம்ம பூத்துல இருந்து மேக்ஸிமம் தூரம் போன வந்து 4/1/3 டிஸ்டன்ஸ் போயிருக்கான், ரிட்டர்ன் வந்திருக்கான். சோ அவன் பார்த்திருக்கலாம் அந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சிட்டோம், குடிச்சிட்டோம். சோ இங்க 2 மைல்ஸ், இங்க ஒரு 2/1/3, இங்க ஒரு 2/1/3, டோட்டலா அவன் 6/2/3 டிஸ்டன்ஸ் போயிருக்கான். ஒரு காரை ஓட்டிட்டு போறாங்க, அவங்க போக வேண்டிய மொத்த டிஸ்டன்ஸ் 10 மைல். ஆனா அவங்க போக வேண்டிய ஸ்பீட், அவங்க போக வேண்டிய ஆவரேஜ் ஸ்பீட் வந்து 60 மைல்ஸ் per hour ஸ்பீட்ல அவங்க போகணும். ஆனா அவங்க முதல்ல அப்படி போகல, அவங்க ஸ்லோவாவே போயிடுறாங்க. என்ன ஆகுது, கிட்டத்தட்ட 5 மைல் போயிருக்காங்க, 30 மைல் per hour ஸ்பீட்ல போயிருக்காங்க. இப்போ அவங்க யோசிக்கிறாங்க, நம்ம 60 மைல்ஸ் per hour ஸ்பீட்ல எல்லாம் போயிருக்கணும், எப்படி இந்த டைம் என்ன ஸ்பீட்ல கூட்டுனா நம்ம 10 மைல வந்து சீக்கிரமா அடைஞ்சிடலாம் அப்படின்னு பாக்குறாங்க. சோ இவங்க வந்து ஆக்சுவலா 60 மைல்ஸ் per hour ஸ்பீட்ல போயிருந்தா எவ்வளவு நேரம் மொத்தம் எடுத்திருக்கும் அந்த 10 மைலுக்கு? 10 மைல் பை 60 மைல்ஸ் per hour அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஆக்சுவலா 10 நிமிஷம் தான் எடுத்துக்கணும். 10 நிமிஷத்துக்கு மேல என்ன செஞ்சிருக்க கூடாது, எடுத்திருக்க கூடாது. 10 மைல் 60 மைல்ஸ் per hour, அதாவது அவர்ல போடும்போது into 60 போடணும். 10/60 into 60. சோ ஆக்சுவலா அவர் 10 நிமிஷத்துல என்ன செஞ்சிருக்கணும், அங்க போய் சேர்ந்தோம். அவர் ஆக்சுவல் 60 மைல்ஸ் per hour ஸ்பீட்ல போனா இங்கே நீங்க போ 10 நிமிஷம் எடுத்துக்கணும். ஆனா இவர் வந்து ஃபர்ஸ்ட் 5 மைல், ஃபர்ஸ்ட் 5 மைல்ஸ் 30 மைல்ஸ் per hour ஸ்பீட்ல தான் போயிருக்காரு. அப்படிங்கும்போது என்ன ஆயிடும், 5/30 into 60 இப்படி போட்டா அதுலயே 10 நிமிஷம் ஆயிடும். இப்ப இங்கே 10 நிமிஷம் ஆயிடுச்சு, அவர் ஆக்சுவலா 10 நிமிஷத்துல இங்க போயிருக்கணும், 10 நிமிஷம் ஆயிடுச்சு இங்கே. அப்போ இங்க வர்றதுக்கு இமீடியட்டா இங்க இருந்து காமிச்சு இங்க வச்சாதான் முடியும். சோ இது நாட் பாசிபிள் ஆயிடுது. அவர் என்ன ஸ்பீட்ல போனாலும் அவர் ஆக்சுவலா போக வேண்டிய 10 நிமிஷத்துல அவர் இந்த டெஸ்டினேஷனுக்கு என்ன செய்ய முடியாது, போய் சேர முடியாது. அடுத்த ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். ஒரு இடத்துல 15 சோல்ஜர்ஸ் இருக்காங்க. இந்த 15 சோல்ஜர்ஸும் ஒரு இடத்துல இருந்து மொத்தம் ஒரு 60 மைல் தூரம் போக வேண்டியிருக்கு. அவங்க கிட்ட ஒரே ஒரு கார் மட்டும் இருக்குது. அந்த கார்ல ஒரு நேரத்துல 5 பேர் போலாம், டிரைவரை தவிர்த்து ஒரு 5 பேர் போகலாம்.
அப்ப அந்த டிரைவர் என்ன சொல்றாரு, நான் சரி கொஞ்சம் தூரம் கொண்டு போய் அவங்க விட்டுட்டு திரும்பி வந்து அடுத்த ஆளை கொண்டு போய் கொஞ்சம் தூரம் விடுறேன், இப்படி மாத்தி மாத்தி விடுறேன்னு சொல்றாரு. அந்த கார்ல போகும்போது அந்த காரினுடைய வேகம் 30 மைல் பெர் ஹவர் வேகத்துல கார் போகுது. ஆனா மனுஷன் நடந்து போனா அவன் 4 மைல் பெர் ஹவர் வேகத்துல நடக்கலாம். அப்ப அந்த கார்ல என்ன செய்வாரு, ஒரு 5 பேரை ஏத்திட்டு போவாரு. ஏத்திட்டு போகும்போது மத்தவங்க எல்லாம் நடந்துகிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் தூரத்துக்கு விட்டுட்டு திருப்பி வந்து நடந்துட்டு போறதுல ஒரு 5 பேரை ஏற்றி திருப்பி கொண்டு போவாரு. மீதி நடந்துகிட்டே இருப்பாங்க, யாரையாவது நடக்க கூடாம நடப்பாங்க. அது எப்படி நடக்கும், இப்போ 3 குரூப்பா பிரிச்சுக்கிறோம். இதுல ஒரு 5 பேர், இதுல ஒரு 5, இதுல ஒரு 5. முதல் 5 பேரை அவர் ஒரு தூரத்துக்கு விட்டு விடுவார். கார்ல போறதுனால 40 மைல் வேகத்துல போவாங்க. அப்புறம் மீதி உள்ள டிஸ்டன்ஸ்லாம் அவங்க என்ன செய்யணும், நடந்து தான் போகணும். 4 மைல் வேகத்துல தான் போகணும். அந்த கார் திருப்பி வரும். அது முதல்ல இருக்கணும், இந்த ஆட்கள் நடந்துகிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் தூரத்துல இந்த அடுத்த 5 பேரை பிடிச்சி அவங்கள கொண்டு போய் கொஞ்சம் தூரம் கழிச்சு விடுவா, திருப்பி அவங்க நடப்பாங்க. சோ இதுல திருப்பி 4 மைல் பெர் ஹவர், இது 40 மைல். 40 போட்டதெல்லாம் காரு, 4 போட்டது நடக்குது. இப்ப கீழே உள்ளவங்க மீதி 5 பேர் நடந்துகிட்டே இருப்பாங்க. அவர் திருப்பி வந்து கூட்டு போய் கடைசியில் உள்ளவங்கள அவர் என்ன செஞ்சிருவாரு, கொண்டு போய் டெஸ்டினேஷன்லயே விட்டுருவார். அந்த 60 மைல் மொத்தமா கடந்துவார். இப்படி கிடக்கணும்னு சொன்னா அவங்களுக்கு என்ன செய்யும், இந்த கார் எவ்வளவு தூரம் போயிருக்கும், அவங்க எவ்வளவு தூரம் நடந்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ மொத்தத்துல அவங்க வந்து நடக்கவே விடாம கார்லயே எல்லாம் கொண்டு போனா எப்படி நடக்கும், எப்படி நடக்கும், இந்த பாயிண்ட்ல இந்த கார் அந்த இடத்துக்கு போகணும். 60 மைல் 40 மைல் பெர் ஹவர்ல போகுது. அப்போ 1.5 மணி நேரம் எடுக்கும். திரும்பி வரணும், வந்துட்டு திருப்பி ஒரு 5 பேர் எடுத்து கொண்டு போகணும். திருப்பி வரணும், திருப்பி ஒரு 5 பேர் கொண்டு போகணும். 1 2 3 4 5 6 ட்ரிப் போகணும். அந்த கார் 5 ட்ரிப் போகணும். 1 2 3 4 5 ட்ரிப். சோ டோட்டலா ஒவ்வொரு ட்ரிப்புக்கும் 1.5 மணி நேரம் இருக்குது. அதனால அது என்ன செய்யும், 7 மணி நேரமும் 30 நிமிஷமும் இருக்கும். அந்த காரை கொண்டு போய் விட்டுட்டு திருப்பி முதல்ல வந்து அவர் போறதுக்கு 1.5 மணி நேரம், திருப்பி வரதுக்கு 1.5 மணி நேரம், அடுத்து திருப்பி போகணும், திருப்பி வரணும். அதை 7 மணி நேரம் 30 நிமிஷமும் அவர் எடுக்கும். மக்களை யாரையுமே நடக்க விடாம செய்யணும்னு சொன்னா, இப்ப நடக்க விட்டு செய்யறாரு. அதை எப்படி நம்ம கால்குலேட் பண்றதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோம். ஒரு காரை கொண்டு போய் விட்ட டிஸ்டன்ஸ் எக்ஸ். அப்புறம் அவர் திரும்பி வருவார். அந்த இடத்துல அந்த கார் திரும்பி வரும். திரும்பி வந்து ஒரு இடத்துல பிக் பண்ணுவார். அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒய்ன்னு வச்சுக்கிறோம். அப்ப இது எவ்வளவு இருக்கணும், 60 மைனஸ் எக்ஸ். 60ல எக்ஸ கழிச்சா மீதி வரும். அப்ப இதுவும் பாதி பாதி இருக்கணும். 60 மைனஸ் எக்ஸ் பை 2. இதுவும் 60 மைனஸ் எக்ஸ் பை 2. இது வந்து 60 மைனஸ் எக்ஸ். இதெல்லாம் எக்ஸ், எல்லாத்துக்கும் அந்த எக்ஸ் தூரம் இருக்கு. இங்க இருந்து இந்த இடத்துக்கு பாத்துக்கிட்டா இது ஒய் இருக்கும். சோ இது எப்படி செய்யறது, இப்போ ஃபர்ஸ்ட் உள்ள நம்பர் 1 பாயிண்ட், இது நம்பர் 2, நம்பர் 3ன்னு வச்சுக்கிறோம். இப்போ நம்பர் 1 ஐயும் நம்பர் 2 ஐயும் யூஸ் பண்ணி அதோட டிஸ்டன்ஸ் வச்சு நம்ம ஒரு ஃபார்முலா போடுறதா இருந்தா 60 மைனஸ் எக்ஸ் பை 2 பிளஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ். ஏன் இந்த இடத்தையும் இந்த ஒய்யையும் கொடுத்தா இந்த எக்ஸுக்கு சமமா ஆகும். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணுவோம். 62 வகுத்தா 30 மைனஸ் எக்ஸ் பை 2 பிளஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ். அந்த x by 2 அந்த பக்கம் கொண்டு போயிடும். 30 plus y equal to x plus x by 2. அப்ப 30 plus y equal to 3x by 2. இது ஒரு ஃபார்முலா. இப்ப இந்த ஃபார்முலாவை நாம என்ன செய்யணும், ரெண்டால மல்டிப்ளை பண்ணனும்னு வைங்க. அப்ப என்ன ஆகும், 60 plus 2y equal to 3x. அதாவது 3x minus 2y equal to 60 அப்படிங்கிற ஒரு ஆன்சருக்கு வந்துக்கலாம். ஒரு பாயிண்ட் வந்தது. சோ இப்போ என்ன செஞ்சோம், ஒன்னாவது ரெண்டாவது டிஸ்டன்ஸ் வச்சு இந்த ஃபார்முலா போட்டோம். 60 minus x by 2 plus y equal to x. இப்போ இதே இத இப்போ டைம் வச்சு போடுவோம். அதே 1 2 யூஸ் பண்ணி டைம் கால்குலேஷன் பண்ணுவோம். இப்போ x by 40 into 60. அதாவது எக்ஸ்ங்கிற டிஸ்டன்ஸ 40 மைல் வேகத்துல போவாரு. 60 மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷங்கள் பிளஸ் y by 40 into 60 equal to 60 minus x
by 2 into 4 into 60. இது எப்படி வருதுன்னு சொன்னா இந்த கார்காரன் இங்க போய் இங்க திரும்பி வர்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? இந்த ஆட்கள் இவ்வளவு தூரம் நடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்குமோ அவ்வளவு நேரம் எடுக்கும். So x, இந்த x 40 மைல் தூரம் into 60 plus y 40 மைல் வேணும். ஏன்னா அதே கார் தான் அது by 60 equal to 60 minus x by 2 into 4. ஒரு ஆள் நடக்கிறது 4 miles per hour ஸ்பீட்ல நடக்கிறாரு into 60. இது எப்படி வருது? இப்ப இந்த இதுல எல்லா பக்கமும் 60 இருக்கு. 60 ஆல வகுத்துட்டோம்னு சொன்னா நமக்கு x by 40 plus y by 40 equal to 60 minus x by 8 அப்படி வருது. இப்ப இத நம்ம 40 ஆல பெருக்குவோம். ஏன்னா முதல்ல divide by 60, அடுத்து multiply by 40. 40 வச்சு மல்டிப்ளை பண்ணா x plus y equal to 40 into 60 minus x by 8. 8 40 5 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப இது equal to 300 minus 5x. இப்போ என்ன பண்றோம்? இந்த 5x எங்க கொண்டு வரோம்? 6x plus y equal to 300. இப்படி ஒரு ஃபார்முலா நமக்கு கிடைச்சது. இப்ப நமக்கு கிடைச்ச ஃபார்முலாக்களை மட்டும் முதல்ல எழுதிட்டு அதுல சால்வ் பண்ணுவோம். நமக்கு முதல்ல கிடைச்ச ஃபார்முலா 3x minus 2y equal to 60. இது முதல் ஃபார்முலா. இப்போ ரெண்டாவது கிடைச்சது 6x plus y equal to 300. இது ரெண்டாவது ஃபார்முலா. அதான் இப்ப நம்மகிட்ட ரெண்டு ஃபார்முலா இருக்கு. இப்போ என்ன செய்வோம்? இப்ப இத வந்து 1 equation 1 plus 2 into equation 2 பண்ணும். அப்ப என்ன ஆகும்? இது 3 plus 2 into 6 வந்து 12, அப்போ 15x. இது வந்து minus 2, இது 2 ஆல பெருக்கினா plus 2, இது ரெண்டு கேன்சல் ஆயிடும், equal to 60 plus 2 into இது பண்ணா 600. 15x equal to 660. அப்படின்னு சொன்னா x equal to 660 by 15, அதாவது 44. So x வந்து உங்களுக்கு 44. x 44 னு சொன்னா so x தெரியும், டோட்டல் மைல் வந்து 60 தெரியும், 44 மைல் போயிருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படிங்கும்போது நடந்தது by walk, ஏன்னா 60 minus 44 16 மைல் அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? நடந்திருப்பாங்க. மொத்த மைல் 60, கார்ல போனது 44 மீதி 16. அப்ப எவ்வளவு நேரம் எடுத்திருக்கும்? ஒவ்வொரு டீமும் போறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்திருக்குன்னு பார்ப்போம். டோட்டல் டைம் எப்படி இருக்கும்? எல்லாருமே ஒரே நேரம் தான் வந்து சேர்றாங்க எண்ட்ல. அதனால ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்த டைம், அல்லது செகண்ட் குரூப், அல்லது தேர்ட் குரூப், 3 பேரும் ஒரே நேரம் தான் செய்யறாங்க, ஃபைனலா வந்து சேர்றாங்க. ஏன்னு சொன்னா இவருக்கு ஒரு டிஸ்டன்ஸ் விட்டு இவர் நடக்கிறாரு, இவங்களும் நடக்கிறாங்க, இவங்களுக்கு வந்து சேர்க்கிறாரு. 3 குரூப் எடுத்த டைம் எப்படி இருக்கும்? 44 மைல 40 மைல் வேகத்துல போறாங்க கார்ல, மீதி உள்ள 16 மைல 4 மைல் வேகத்துல நடக்கிறாங்க. இப்ப இதுதான் டோட்டல் டைம் இன் மினிட்ஸ். இப்ப இதை கால்குலேட் பண்ணி பார்த்தா இது வந்து இது கேன்சல் பண்ணிக்கலாம். இது 11 00 கேன்சல், இது 11, 66 பிளஸ் இதை கேன்சல் பண்ண 4 240, ஆக 306 நிமிஷம். அப்படின்னு சொன்னா 5 hours 6 minutes இவ்வளவு நேரம் வரும். நம்ம முதல்ல பார்த்தோம், எல்லாத்தையும் கொண்டு போய் கார்ல கொண்டு போய் விட்டுட்டு திருப்பி வந்து திருப்பி கார், யாருமே நடக்கல, எல்லாருமே கார்லயே போறாங்க. அப்படி போனா எவ்வளவு டைம் ஆகும்னு பார்த்தோம். சோ மொத்தத்துல எவ்வளவு டைம் சேவ் ஆகுதுன்னு பார்ப்போம். முதல்ல எவ்வளவு போட்டோம்? 7 hours 30 minutes போட்டோம். இப்ப சில பேர் நடக்க வச்சு சில அதுக்கப்புறம் காலையும் கொண்டு போறதுனால உங்களுக்கு இவ்வளவு டைம் டோட்டல் டைம் வருது, -5 hours 6 minutes. மொத்தத்துல 2 மணி நேரமும் 24 நிமிஷமும் சேவ் பண்ண முடியுது. நடக்க வச்சு கொஞ்சம் பேர் நடக்க விட்டு கொஞ்ச நேரம் கார்ல கொண்டு போனதுனால இந்த மாதிரி டைம் நமக்கு சேவ் ஆகுது.